இன்றைக்கி உங்களுக்கு சாயங்காலம் டீ எல்லாம் போட்டு குடிக்கும்போது கப்பை வேக வச்சு இலக்கி பிள்ளைகளுக்கு கொடுத்து நீங்கள் சாப்பிடியது ஒன்று இலக்கி காமிக்க வரேன். கப்பை நான் உண்டாக்கி காமிக்கிறேன். அதுக்கு தேவையான சாதனம் என்னென்னு தெரியுமா? மரிச்சினி கிழங்கு கப்பை எடுத்து கொஞ்சம் எண்ணெய் மரிச்சினி கப்பையை வேக வச்சு நம்ம ஊற்றி எடுத்துக்கிட்டு இதை கொஞ்சம் சாதனங்களை சேர்த்து நம்ம உண்டாக்கிவிடுவோம். கப்பை வேக வைக்கும்போது இந்த காயத்தை போட்டு நீங்கள் வேக வைக்கணும். ஏன் காயம் போடுதுன்னு சொன்னால் சிலவங்களுக்கு வயிற்று ஜீரணாகாமல் இருக்கும், கப்பை கொஞ்சம் கேஸாக இருக்கணும். அதனால இந்த காயத்தை போட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த கேஸ் பிடிக்காது. திரும்ப கட்டஞ்சாய தேயிலையெல்லாம் நீங்கள் போட்டு இதுவும் ஒன்று இலக்கி வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பிள்ளைகளுக்கு சாயங்காலத்துக்கு உள்ள சாப்பாடும் ஆகும், பசி போகும், நல்ல டேஸ்ட்டாக அதை விரும்பி சாப்பிடவும் செய்யும். நான் இந்த கப்பையை வேக வச்சு எடுக்கேன். முதல்ல அதுக்கு வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடுங்க. இது போல் எண்ணெய் எடுத்துருக்கேன், கடுகு எடுத்துருக்கேன், சின்ன உள்ளி எடுத்துருக்கேன், கறிவேப்பிலை எடுத்துருக்கேன், வத்தல்மிளகு எடுத்துருக்கேன், தேவைக்குள்ள உப்பு எடுத்துருக்கேன், கொஞ்சம் தேங்காய் எடுத்துருக்கேன். இது கப்பை வேக வச்சுட்டு அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய சாதனங்கள். சரியா? நான் இன்னைக்கு கப்பை வேக வச்சுட்டு வரேன். கப்பையை வேக வச்சு நான் இங்கே பாருங்க வேக வச்சு உதார்த்து தேங்காயை போட்டு வச்சுருக்கேன், கமுத்தி வச்சுருக்கேன். இனி கடுவட்டுச்சு நமக்கு இறக்கும். பாத்திரம் ஒன்று காயிட்டு எண்ணெயை வச்சுடுவோம். ஏன்னா கொஞ்சம் நல்ல ஒன்றும் காயட்டும். நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன கொஞ்சம் நம்ம பிள்ளைகளுக்கு 1-2 வீட்டில் 1-2 பிள்ளை இருக்கணும், 1-2 பெரியவங்க இருக்கணும். இவங்களுக்கு 1 கிலோ கப்பை வாங்கிக்கும்போது அரிசி கிழங்கு வாங்கும்போது அது எடுத்து சாயங்காலம் வரும்போது தேயிலையோ இல்லை காப்பியோ ஏதாவது இல்லை ராத்திரிக்கு சாப்பாட்டுக்கோ இது இப்படி உண்டாக்கி எல்லாருமாட்டு சாப்பிட்டா பசியும் அடங்கும், உடம்புக்கு ஹெல்த்தும் கிடச்சும். கண்ட தேவையில்லாத சாதனங்களை சாப்பிடாங்களே இப்படி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா நமக்கு கேஸும் ஏறாது, குழந்தைகளுக்கும் இது நல்லது. முன்னாடி எல்லாம் நம்ம அம்மா மாதிரி என்ன சொன்னோம், அக்கானியில் மரிச்சினி கிழங்கு போட்டு வேக வச்சு தருவணும். குழந்தைய 6 மாதம் பிறந்து 6 மாதம் ஆன உடனே இந்த பயனியில் போட்டு கிழங்கு தான் மரிச்சினி கிழங்கு தான் வேக வச்சு கொடுக்கணும். இப்போ எல்லாம் அதெல்லாம் நம்ம கொடுக்கல. ஏன்? அதில் எல்லாம் கெமிக்கல் செய்கிறதுனால நம்ம இப்படி அப்போ ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுப்போம், குழந்தைகளும் சாப்பிடும். அது கண்ட இடத்துல போய் எல்லாம் பலதும் வாங்கி சாப்பிடாது. நம்ம இப்படி வீட்டில் நம்ம கொஞ்சம் நேரம் சீரியல் எல்லாம் பார்க்குற நேரம் கொஞ்சம் ஆஃப் ஆக்கி வச்சுட்டு பிள்ளைகளுக்கு இது செஞ்சு கொடுத்தோன்னே அதை சாப்பிடும். எண்ணெய் காய்ச்சிடுச்சு, நம்ம கடை போடும். கடை போட்டட்டும். வத்தல்மிளகு போய்ட்டு கொடுத்தோம், இன்னும் இறக்கி கொடுத்தோம். கறிவேப்பிலை போடும். உள்ளிக்கு சுமக்கிட்டோம். சுமந்த உடனே கடுவை பொட்டிச்சிட்டு இந்த கப்பையில் வச்சுக்கிட்டோம். ചെറിയ ഉള്ളി കടുക് പൊട്ടിച്ചത് നല്ലത്, ചെറുത് ചത്തും കൂടുതൽ. ഒന്ന് ചുമക്കട്ടെ, നന്നായിട്ട് നല്ലവണ്ണം ഒന്ന് ചുമക്കട്ടെ. முன்னாடியெல்லாம் நம்ம மண்பானை இருக்கும், ஒரு பெரிய மண்பானையில் வேவிச்சு இளக்கி பிள்ளைகளுக்கு கோரி விளம்போடும். இப்போ என்ன அதெல்லாம் இல்லை, யாரும் செஞ்சு கொடுக்கறதே இல்லை. நம்ம இன்னியத்த தலைமுறைக்கு அதை செஞ்சு கொடுப்போம், அதை காமிச்சு கொடுப்போம். உள்ளி சுமந்துடுச்சு, அதை தீட்டி கொடுப்போம். அடுத்த போட்டு தைமி ஒன்று தீட்டி கொடுத்துட்டு நல்ல ஒன்று இளக்கி கொடுப்போம். நல்ல ஒன்று இறக்கி கொடுப்போம். இறக்கி கொடுத்துட்டு நல்ல ஒன்று இறக்கி கொடுப்போம். இது ஒன்று நல்ல கொஞ்சம் இறக்கி கொடுப்போம்.
நான் உப்பு வேக வைக்கும்போதே உப்பு போட்டேன். அது ஏன்னு சொன்னால் கப்பைக்கு நம்ம வேக வைக்கும்போதே உப்பு போட்டேன்னா அந்த டேஸ்ட் வந்து உப்பு டேஸ்ட் வந்து கப்பையில் கிழங்குல மரிச்சி கிழங்குல நல்லவண்ணம் பிடிக்கும். கப்பை நல்லவண்ணம் இறக்கியாச்சு. இனி நம்ம பாத்திரத்தில் கோரி மாற்றிக்கிடும். நல்ல டேஸ்ட்டாகட்டும், நல்ல சுவையாட்டும் இருக்கும். நீங்களும் அப்போ இதை செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க என்ன? சரியா? நான் இது நல்லவண்ணம் பிள்ளைய ஸ்கூல்லேருந்தெல்லாம் வரும்போது இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுங்க. அப்போ செஞ்சு கொடுக்கும்போது அது கொஞ்சம் 2 வாய் சாப்பிட்டுட்டு போனாலே அதில் பசி எடுக்காது. இது நல்லவண்ணம் குழந்தைகளுக்கு உடம்புக்கு நல்ல தெம்பாக இருக்கும். அது சாப்பிடவும் செய்யும். வாய்க்கு டேஸ்ட்டாகிட்டே இருக்கும், நல்லா சாப்பிடவும் செய்யும். சரியா? சரி.